ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் இந்த ஈவெண்ட் கூப்பிட்டுருந்தீங்க. கூப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக கூப்பிட்டாரு. அது மாதிரி வந்து சும்மா வராதிங்க, வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்துருக்கேன் சார். ஆனால் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ராம் சார். லைக் எனக்கு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. நிறைய லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அவங்களாம் கூட சில காம்ப்ரமைசஸ் அவங்க படங்களில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காகியோ ஆர்டிஸ்ட்காகியோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ராம் சார் படங்களில் என்றைக்குமே அவர் அது பண்ணதில்லை. அவரோட கன்விக்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. சார் கூப்பிட்டப்ப நான் ஊரில் இல்லை. இந்த படம் ரொம்ப அவரோட இருக்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. சார் ஐ எம் வெயிட்டிங் சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பயங்கரமாக. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன். சார் நான் காலேஜ் படிக்கும் போது நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஓடி பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேப்ஷன் போட்டு அது இன்ஸ்டா இப்போ இல்லை நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரியாக வச்சேன் நான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் இப்போ எல்லாரோட பில்டப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாருமே இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே மேடைகள் வந்து பயமுறுத்தும். இதில் இன்னும் சான்றோர் மேடை வந்து இன்னும் பயங்கரமாக பயமுறுத்தும். எல்லாருமே சான்றோர்கள் இவங்க முன்னாடி பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பறந்துப்போ பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் பறந்துப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ராம் சார் படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். எப்படியும் இன்றைக்கி வந்து பயங்கரமாக கஷ்டப்பட போகிறோம், பயங்கரமாக அழ போகிறேன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இந்த பாரு, சார் படம் பார்க்க போகிறேன். வரும்போது நான் சோகமாக இருந்தாலோ இல்லை 2 நாளைக்கு நான் யார்கிட்டையும் பேசாமல் இருந்தாலோ அதுக்கு காரணம் உன்னோட போட்ட சண்டை கிடையாது, ராம் சார் படத்தை நான் பார்க்க போகிறேன் இப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் போனேன். ஆனால் சார் என்னை ஏமாற்றிட்டார். ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த படத்தில். பொதுவாகவே ப்ரிவியூஸ் மேலே வந்து ஒரு இது இருக்கும், ப்ரிவியூலலாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா, அப்படியே அமைதியாக படம் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் முறையாக ஒரு ப்ரிவியூ வந்து தியேட்டர் மாதிரி, எப்படி ரோகிணி தியேட்டரில் ஒரு ஃபஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ ஷோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லணும்னா, ராம் சாரும் மாரி சாரும் விகடன் ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அவரோட மகன் ஜப்பானில் நடந்த கதையை வந்து மாரி சார் சொல்லிவிட்டு அது கடைசியாக சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். இப்போ உன்னோட படங்கள்லாம் மாறும், உலகத்து மேலே உனக்கு இருக்க பார்வை அன்பும் வந்து அதிகமாக வெளிப்படணும். இந்த படம் பார்க்கும்போது ராம் சார் இந்த சமுதாயத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றது வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டுச்சு. ஆனால் இதை பார்த்துட்டு எந்த தைரியத்தோடையும் போய் சமுதாயம் இவ்வளோ நல்லா அவங்களை ட்ரீட் பண்ணணும்னு மட்டும் போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அன்பான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக தான் இருக்குது சார். பட் கண்டிப்பாக பார்வை மாறும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி மாறலாம். முக்கியமாக ஒருத்தரை பற்றி இதில் சொல்லி ஆகணும், அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா நீங்கள் யாரோட ஃபேனாகனா இருக்கலாம், அது தனி. நீங்கள் எல்லாருமே காமனாக சிவா அவரோட ஃபேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மனுஷன் ஒரு லென்த்தி டைலாக் பேசி சிரிக்க வைக்கலாம், என்ன வேணா பண்ணி சிரிக்க வைக்கலாம். அவர் வந்து தேங்க்யூ டான்பே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, அவங்க கிரேஸ் மேம்லாம் வந்து கும்பலிங்கி நைட்ஸில் வந்து அவங்களுக்கு இருந்த அந்த அழகான ஒரு இன்னசென்ஸும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த ஸ்க்ரீனில் வந்து இருந்தாங்க. 2 பேரையும் பார்க்கும்போதே இருந்தது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ராம் சார் ஏற்படுத்திட்டாரு. எனக்கு பையன் இருக்கா, 2.5 வயசு. ஒருவேளை 8 வயசு ஆனால் நம்ம போய் இதான் பண்ணுவானோ, இப்போவே ஓடுறதுக்கு தயாராகிக்கணும், ஃபிசியோகிட்டலாம் போய் முட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு ஆம்பளை பையன் தானே, போய் படத்தை பாரு அப்படின்னு. திடீர்னு வந்துட்டு எனக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தால் பரவாயில்லடா போய் பாடுறான். இந்த படம் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அஞ்சலி மேம் அவங்க நடித்ததை விட ஸ்க்ரீனில் வந்து எல்லாருக்குமே இருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பள்ளி தொழில் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏஞ்சல்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒருத்தங்களாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க.
அவர் சாரை பார்த்து கற்றுக்கணும் எல்லாம் ஒரு க்ரஷோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அவர் சிவா சார் மாதிரி நீங்கள் போய் க்ரஷுக்கிட்ட டிக்னிஃபைடாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி அவர் நடந்துப்பார் அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த குட்டி பையன் அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருந்தான். பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துகிறான். நம்மளாம் கேமராவை பார்த்தா பயப்படுவோம், ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு இது பண்ணுவோம், இவ்வளோ வயசு ஆகியும். ஆனால் அந்த சின்ன வயசில் வந்து எந்த வித பயமே இல்லாமல் தன்னை அழகாக அந்த இடத்துல பொறுத்துக்கிட்டதாக இருக்கட்டும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கோடம்பாக்கத்தோட ஒரு லாலா லேண்ட் மாதிரி தான். மியூசிக்கெல்லாம் போயிட்டே இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா கவலைகளையும் மறந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ராம் சார் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. குளோபலைசேஷன் பற்றி பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் திரும்ப நம்ம அவருக்கு எதுவுமே கொடுத்ததில்லை. ஒன்று மட்டும் கொடுப்போம், இந்த படம் மூலமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய தியேட்டருக்கு லீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே இந்த இடத்துல எழுதிடுவோம். நம்ம எல்லாரோட பொறுப்பு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது. கண்டிப்பாக இது தியேட்டருக்கு லீட்டாக இந்த இடத்துல ஒரு வெற்றி விழாவாக வந்துச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் ஃபஸ்ட்டு என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் படம் காமிச்சிங்க, பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நிறைய பழகணும்னு ஆசையாக இருக்குது சார். எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள், இது மாதிரியான கதை, இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அதாவது சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். நிறைய விஷயங்கள் ஒரு அப்பா பையன் அவங்களோட ட்ராவல், அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அவ்வளோ நேர்மையாக கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் சிவா பிரதர் உங்களோடது சீரியஸான சீனில் கூட சிரிப்பு வர வச்சிடுறீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அஞ்சலி மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அகெயின் திரும்பவும் நான் ராம் சார்ட்டே வரேன். ஒரு விஷயமும் நம்ம அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இதுக்கு முன்னால் ராம் சார் படம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு டார்க் இது இருக்கும் கண்டிப்பாக அதில். ஆனால் இந்த படத்தை எப்படி நான் அவர்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன், சார் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களோடதுல, இது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இதை எப்படி யோசிச்சிங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். உண்மையாகவே சூப்பரான ஒரு படம் சார். படத்தை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். சந்தோஷம், தேங்க்யூ. ஆக்சுவலாக நேற்று பறந்து போ படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. ஆக்சுவலாக படம் பார்க்க கூப்பிட்டாங்க, ராம் சாரோட படம் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் போய் இது பண்ணிட்டேன். ஆனால் ஆடியோ லான்ச்சு கூப்பிடுவாங்க, பேச சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அது உட்காந்துருக்கும் போது என்ன ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே தான் மைண்டு ஒரு இதாக இருந்தது. பட் ஸ்டில் ராம் சார் பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு 2 மொமெண்ட்டு. படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட்டு. ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து பராசக்தியும் கற்றது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குட் இருந்த டைம்லேயே அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் எழுதியிருப்பார். எனக்கு அப்போது கற்றது தமிழ் திரும்ப திரும்ப பார்ப்பேன், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல. லேட்டராக தான் அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து நான் என்ன மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த ஃபிலிம் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் வந்து கவனித்து ரொம்ப சில ஃபில்ம் மேக்கர்ஸை தான் நம்ம அவ்வளோ கீனாக அவங்க ஃபிலிம்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, எது வந்து ட்ரைவ் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதனாலே ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பர்சனலாக ஒரு மொமெண்ட் வந்து அவரோட தங்கமிங்கல் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு கல்யாணம் புதுசு, நானும் என்னோடய ஒய்ஃபும் போய் அந்த படம் பார்க்குறோம். ஆனந்த யாழை பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டு மியூசிக் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அப்பா பொண்ணு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே நேச்சுரலாக நான் என்னோடய ஒய்ஃபோட கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன். அவளும் வந்து ஸ்மைலோடு என்னை திரும்பி பார்க்குற ஒரு மொமெண்ட். ரொம்ப ரேராக, ரெகுலராக ஃபிலிம் ஒன்றா போயிடுவோம் நாங்கள், ஆனால் ரொம்ப ரேரான சில ஃபிலிம்ஸில் தான் வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட் இம்மிடியட்டாக அந்த மொமெண்ட்லேயே வந்து அந்த படம் என்ன ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுதோ அதை நமக்கும் கிரியேட் ஆகிற விஷயம் வந்து நடக்கிறது. அது எனக்கு நிகழ்ந்து ரொம்ப சில படங்களில் அந்த மொமெண்ட் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. ராம் சார்னா எனக்கு அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி வைஃப்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவளும் அதே மொமெண்ட்டை வந்து ரொம்ப ஞாபகமாக வந்து, ஏன்னா நான் நூற்றுக்கணக்கான டைம் அந்த பாட்டை திரும்ப திரும்ப ஒரு வரிகளுக்காக, இசைக்காக, அதை பிக்சரைஸ் பண்ண விதத்துக்காக, ஈவன் மாறி ஒரு டைம் பரியரும் பெருமாள் முடிச்சப்போ அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு அவங்களோட ஜேர்னி எவ்வளோ டைம் எடுத்து அங்கே போனாங்க அதை பற்றிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து
எனக்கு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் எப்பயுமே அவர் மேலே இருக்கும். ஸோ பறந்து பார்க்கறதுக்கு முன்னாடியுமே அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜாப்பனீஸ் ஒரு நாவல் டோட்டோசான் அப்படிங்கிற ஒரு நாவல் நான் 2-3 டைம் படிச்சிருக்கேன் வேறு டைம் பீரியடில். அந்த நாவல் பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த நாவலில் ஒரு இடம் வரும், என்னென்னா ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணு, அவளோட ஸ்கூலில் பண்ணுற நாட்டியான விஷயங்களால் அவளை வந்து ஸ்கூலை விட்டு நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கடைசியாக எங்கேயாவது இவளை சேர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வயசு பொண்ணை கூட்டிட்டு அவங்க அம்மா கடைசியாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, அவங்க அந்த நாவல் எழுதுனது அவங்களோட 50வது வயசில் எழுதியிருப்பாங்க. பட் அவங்களோட 5 வயசில் அவங்களுக்கும் அவங்க ஹெட் மாஸ்டருக்குமான இன்ட்ராக்ஷன் அவள் மென்ஷன் பண்ணுவாள். நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில் முதலும் கடைசியுமா என்கிட்ட வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து நான் என்ன பேசுனது எனக்கு ஞாபகமே இல்லை. 3 மணி நேரம் நான் பேசுகிறத கேட்டார். நான் 5 வயசு பொண்ணு, அவருக்கு 55 வயசு இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு மனிதர். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் தான் என்னோட ஸ்கூல் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி அந்த ஸ்கூலில் இருந்து நான் படித்தேன். அப்படிங்கிறத பற்றி அந்த நாவலுமே அந்த ஸ்கூலோட ஒரு 1 இயர் டைம் பீரியட் தான் அந்த நாவல். அதை பற்றி இவர் மென்ஷன் பண்ணப்போ வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மொமெண்ட் தான் இந்த படத்தோட மையமாகவுமே நான் பார்க்குறேன். என்னன்னா அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்த மாதிரி இங்கே வந்து அந்த பையன்தான் அந்த உணர்வுகளோட அதை வந்து தன்னோட குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கும் அப்பாக்காவும் சொசைட்டிக்குமே ஆஸ் அ ஆடியன்ஸாக நமக்குமே அந்த எமோஷனை தான் அந்த பையன் கடத்துகிறான். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன் கம்பேர்ட் டு எனி அதர் ஹிஸ் ஃபில்ம். என்ன கான்டெக்ட்லனா ரொம்ப இவ்வளோ டீப்பாக ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயத்த ரொம்ப காமிக்கல் சென்ஸில் பியூட்டிஃபுல்லாக லைட் ஹார்ட்டடாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஃபினான்ஷியலாகவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மாக மாறணும் அப்படின்றது நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் மணி, ப்ரொடியூசர் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபில்மை பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார், நன்றி.